ஏன்னா சீமான் அவர்கள் வந்து ரஜினியை சந்திச்சது பிறகு அதுக்குண்டான விமர்சனம் அதிகமாக வந்திருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரே லிசன் கொஸ்டின், இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சங்கி என்ற வார்த்தைக்கு வந்து கடுமையாக எதிர்த்த சீமான் அவர்கள் வந்து தற்பொழுது சங்கி என்ற வார்த்தையை வந்து நண்பன்ற மாதிரி சொல்கிறாரு. சீமான் அவர்களோட பேச்சில் வந்து அதிகமாக முரண்பாடு இருக்கிறதுனால ஒரு கருத்து. என்ன முரண்பாடு இருக்குது? சங்கின்னா நண்பன் பொருள் அப்போ இருந்தால் இருக்குது. என்னையா நீ சங்கின்னு சொல்கிற? அதுக்கு தான் செருப்பத்தி காட்டினேன். என்னை சங்கினா அடிப்பேன்னு. உண்மையான சங்கி நீ தானே சங்கி. இப்போ எல்லா அமைச்சரும் போய் நீங்கள் வந்து அங்கே நிர்மலா சீதாராமன், அங்கே இருக்கிற ராஜ்நாத் சிங் எல்லாரையும் சந்திச்சுட்டு இருக்கல, என்ன காரணம்? பிரதமர் என்னை சந்திக்க ஆள் அனுப்பி கூப்பிட்டு நான் போகல. நான் சங்கி. நீங்கள் காலையில் மகன், மாலையில் அப்பா, ஒரு சதுரங்க விளையாட்டுனா கூட்டிகிட்டு வர வேண்டியது, கேலோ இண்டியானா கூட்டிகிட்டு வர வேண்டியது, ஒவ்வொன்றுக்கும் கூட்டிகிட்டு வர வேண்டியது. 100 ரூபா காசு வெளியிட்ட ராஜ்நாத் சிங்கை கூட்டிகிட்டு வந்து வெளியிட்டது ஏன் அது சங்கி இல்லை? 5 ஆண்டு கூட்டணி வச்சு ஆட்சியிலிருந்து அனுமதிக்கும் போது அது சங்கி இல்லது. சங்கியா இல்லையா? ரஜினிகாந்த் எப்படி சங்கியானார்? பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரா இல்லை அமைச்சரா? இல்லை அவர் சொன்னார் அவர் நான் ஆர்எஸ்எஸ்ன்னு. அவரை வச்சு வருஷத்துக்கு 2 படம் எடுத்து கோடி கோடியாக சம்பாதிக்கும் போது சங்கி காசு இனிக்குது. எல்லா நிகழ்ச்சிக்கும் அவரை கூட்டிகிட்டு வந்து அண்மையில் புத்தகம் வெளியிட்டு கூட கூட்டிட்டு வந்தீங்கல்ல, அப்போ சங்கி இல்லை. ஒரு தடவை நான் சந்தித்து படம் எடுத்துட்டோன்னா அது ஐயோ சங்கி அப்படின்னா வெறுப்பு வருமா வராது? வருமா வராது? ஐயா மோகன்லால் நானும் ஒரே உடற்பயிற்சி கூடத்தில் பயிற்சி எடுக்கிறோம். 2 பேரும் சந்தித்து படம் எடுத்துக்கிறோம். அந்த மாநிலத்தின் சூப்பர் ஸ்டார் அவர் போடவா? அது சங்கின்னு சொல்லுவியா? இந்த நாட்டிலே இருக்கிற மிக உயர்ந்த அரசியல் சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் இருக்கிறார், எங்கள் ஐயா நல்ல கண்ணு, எங்களுக்கு அப்பா போல். அவர் நான் 4 மணி நேரம் உட்காந்து பேசுனது இருக்கு, காணொலி இருக்குது, படமும் இருக்குது. ஒரே போராட்டத்தில் 2 பேரும் போராடினது இருக்குது. அதெல்லாம் அந்த சந்திப்புலாம் ஏதோ அரசியல் பேசியிருக்கார்கள், ஏதோ அதெல்லாம் நீங்கள் பேசலையே. உங்களுக்கு என்னைய பேசணும் தானே, அதுக்கு பேசுகிறீங்க. உண்மையிலேயே துளசிதாசர் அந்த ராமாயணத்தை இந்தியில் மொழிபெயர்க்கும் போது ராமனுடைய நண்பன் அன்பான்னு சொல்கிறதுக்கு சங்கிங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்கிறார். சங்கினா தமிழில் நண்பன்னு பொருள் வருது. திராவிடன்னா என்ன வருது? என்னை பாருங்க தம்பி, நீங்கள் தானே கேள்வி கேட்டீங்க. திராவிடன்னா என்ன பொருள் வருது தமிழில்? திருடன்கிறத தவிர இப்படி அப்படி எப்படி கூட்டி கழிச்சு பொருள் பார்த்தாலும் திருட்டு போயின்னு தான் வருது. என்ன பண்ணலாம்? சங்கின்னு நீ எங்களை சொல்லி அசிங்கப்படுத்துறனா 100 ஆண்டுகளாக எங்களை ஒரு தேசினத்தின் மக்களை தமிழன்கிற ஒரு அடையாளத்தை மறைச்சு திருடன், இந்த திராவிடன் சொல்லி நீ சுமத்தினதை விடவா அது அசிங்கம். இன்னைக்கு தான் இந்த சங்கி கேத்து பேசல. ஐயா ரஜினிகாந்த் அவருடைய மகள் அவர் பாட்டு வெளியீட்டு விழாவில் எங்கள் அப்பா வந்து இப்படி சங்கின்னு பேசுறது எனக்கு வருத்தமாக இருக்குன்னு அவங்க பேசியிருந்ததுக்கு நான் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னேன். இதனாலெல்லாம் அவரை இழிவுபடுத்திட முடியுமா என்ன? சங்கி தானே அவர். எது கூப்பிடுற நீ? எதுக்கு அவரை வச்சு படம் எடுக்கிற? எதுக்கு அவர் பக்கத்தில் போய் நிற்கிற? சார் அதே போல் கடைசி சார் அதை நீங்கள் கேட்கணுமா இல்லையா? கூட நீ என்ன ஒவ்வொரு தடவையும் போய் உட்காந்து தம்பி விஜயும் மோடியும் சந்திச்சாங்களா இல்லையா? ஆமாங்க. ஏன் நீங்கள் அவரை சங்கின்னு சொல்லல? ஏன் சங்கி? அப்பொழுது அவர் வந்து அரசியல் கட்சி எதுவுமே தொடங்கலை. அப்பொழுது இருக்கக்கூடிய நிலையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தலைவர் என்ற கோசரம் இவங்களாம் போய் சந்திச்சிருக்காங்க. தற்பொழுது இருங்க இப்போ அரசியல் கட்சி தொடங்கி ஒவ்வொன்றுக்கும் போய் ஐயா மோடியை பார்க்குறாங்கல்ல, நீங்கள் ஏன் சங்கின்னு இவங்களை சொல்லலை? சார் அவங்கள நேராக சந்திக்கக்கூடிய விஷயம் இந்த நிலைமை வந்து எங்களுக்கு கிடைக்கல. கண்டிப்பாக இங்கே உள்ளவங்க சந்திச்சா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஊடகத்தின் வாயிலாக கேளுங்க. ஐயா நீங்கள் தானே ஒவ்வொரு தடவையும் ஏதோ பொண்ணு கொடுத்து சம்பந்தியின் மாதிரி சந்திக்கிறீங்க. காலையில் நீங்கள் சந்திக்கிறீங்க, மாலையில் அப்படி ஏதாவது ஒரு மாநில முதலமைச்சரையோ விளையாட்டுத்துறை அமைச்சரையோ பிரதமர் மோடி அவர்கள் சந்திச்சாருன்னு ஒரு செய்தி சொல்லுங்கள். பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநில முதல்வரையாவது சந்திச்சிருக்கிறாரா? பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலத்தின் விளையாட்டுத்துறை அமைச்சரை யாரையாவது சந்திச்சிருக்கிறாரா? சொல்லுங்க தம்பி. எல்லா மாநில முதலமைச்சர் மேலே அமலாக்கத்துறை ரைடு வருது. ஜார்க்கண்ட் முதலமைச்சர் மேலே